இங்க மீராக்கு சின்ன வயசுலேருந்தே சினிமானா ரொம்பவும் பிடிக்கும். அதனாலேயே வீட்ல யார்கிட்டயும் சொல்லாம சினிமா பார்க்கலான்னு வந்திருக்கா. ஆனா ஒருத்தவங்க தப்பா நடக்குற மாரி கை வைக்கிறாங்க. அதனால எழுந்து வந்துடுறா. அண்ட் கொஞ்சம் வருஷம் கழிச்சு ஸ்கூல் படிக்கும்போது ஒரு பையன் ரோஸ் கொண்டு வந்து தரான். ஆனா இந்த பொண்ணுக்கு எதுக்கு தரான்னு தெரியாம வாங்கிட்டு தேங்க்ஸ் சொல்லிடுறான். ஆனா அடுத்த நாள் இருந்தே இந்த பொண்ணு நம்மள லவ் பண்றான்னு நினைச்சுக்கிட்டு அந்த பையனும் பேச ஆரம்பிக்கிறான். ஒரு நாள் பேசும்போது தொடையில கை வச்சுறான். ஆனா இந்த பொண்ணுக்கு சினிமால ஒருத்தன் கை வச்சாம ஞாபகம் வந்து வெறுத்தாங்க வந்து கிளம்பிடுறான். ஆனா அவங்க ஃப்ரெண்டு கிட்டயுமே ஒரு பையன் லவ் பண்றான்னு சொல்லிட்டு கையெல்லாம் கிழிச்சுக்கிட்டு டார்ச்சர் பண்றான். சோ இந்த பசங்க கிட்ட ஜாலியா பேசினாலே இப்படிதான் நினைச்சுப்பாங்கன்னு சொல்லிட்டு அப்பதான் இந்த பொண்ணுக்கே புரிய வருது. இப்ப வீட்லயுமே அவங்க அப்பா அம்மா ஒரு சல்மான் கான் படத்துக்கு கூட்டிட்டு போறாங்க. சல்மான் கான பார்த்ததுமே இந்த பொண்ணுக்கு ரொம்பவும் புடிச்சு போய் கனவெல்லாம் வர ஆரம்பிச்சுறான். அவன் போட்டோ நோட்டெல்லாம் ஒட்டி வச்சு பார்க்க ஆரம்பிச்சிடறான். இந்த விஷயம் அவங்க அம்மாக்கு தெரிஞ்சிருந்தே ரொம்பவும் திட்ட ஆரம்பிச்சாங்க. ஆனா இந்த பொண்ணுக்கு சல்மான் கான் அன்னிலிருந்தே ரொம்பவும் பிடிக்க ஆரம்பிக்குது. அண்ட் ஸ்கூல்லயுமே அதே மாதிரி ஹேர் ஸ்டைல் வச்சிருக்க ஒரு பையனை பாக்குறா. பார்த்ததுமே இந்த பொண்ணுக்கு பிடிச்சு போய் சட்டி அடிக்க ஆரம்பிச்சிடறா. இந்த விஷயம் அந்த பையனுக்கு தெரிஞ்சு ஃப்ரெண்டு கிட்ட எல்லாம் சொல்லிடுறா. அவங்க ஃப்ரெண்டுமே வந்து கேட்டதுக்கு இந்த பொண்ணுமே ஆமான்னு ஒத்துக்கிறா. அண்ட் நெக்ஸ்ட் டே கிளாஸ்ல இருக்கும்போது இந்த பையனோட ஃப்ரெண்டு ஒரு நோட்டை தரான். பார்த்தா அந்த நோட்ல ஹீரோ நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு சொல்லிட்டு கேட்டு வச்சிருக்கான். அதை பார்த்ததுமே இந்த பொண்ணுக்கு ஒரு வித ஃபீலிங் வருது. இருந்தாலுமே அதை சொல்லாமலே விட்டுறா. அண்ட் கொஞ்ச நாள் இந்த பையன் பேப்பர்ல எழுதி கிஸ் தர முடியுமான்னு கேட்கறான். ஆனா இந்த பொண்ணு எதுவுமே சொல்ல மாட்டா. இருந்தாலுமே அவனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா. சோ இவனை இந்த பொண்ணு வெயிட் பண்ணது தெரிஞ்சு அங்க வந்துடுறான். அப்பன்னு பார்த்து மேக்ஸ் சார் வந்ததுமே ரெண்டு பேருமே அங்க வந்து ஓடிடுறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் டே இந்த பொண்ணு நடந்து போய்கிட்டு இருக்கும்போது ஒரு ஆட்டோக்கார வந்து கிண்டல் பண்றா. அப்ப கூட இருக்க ஃப்ரெண்டு இந்த பொண்ணு ஏற்கனவே ஒரு பையனை லவ் பண்றான்ற விஷயத்த சொல்லிடுறா. சோ அடுத்த நாள் இவங்க பஸ் ஸ்டாப்ல இருக்கும்போது அந்த பையனை அந்த ஆட்டோக்கார வந்து கூட்டிட்டு போறா. இந்த பொண்ணு எதுவுமே சொல்லாம விட்டுறா. ஆனா அந்த பையனை அடிச்சு அனுப்பிச்சிடுறாங்க. வந்ததுமே நம்ம லவ் பண்ற விஷயம் அவனுக்கு எப்படி தெரியும்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. அப்பதான் இந்த பொண்ணு இவதான் சொன்னான்னு சொல்றா. ஆனா ஏன் இந்த விஷயத்தை என்கிட்ட முன்னாடியே சொல்லணும்னு சொல்லிட்டு கோவப்படுறான். நீ என்கிட்ட சொல்லியிருந்தா அவன் கூப்பிட்டதுமே நான் போயிருக்க மாட்டேன். நீ சொல்லாதனால தான் நான் அடிவங்கன்னு சொல்லிட்டு கோவப்படுறான். ஸோ இவங்க ரெண்டு பேருக்கு சண்டை வந்து பிரிஞ்சிடறாங்க.